Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவும் போல இட்லி தோசைன்னு இல்லாம ஒரு நியூ ஸ்டைல்ல மசாலா தவா இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு தவால 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும், இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா தவா இட்லிக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அது அப்படியே சாப்பிடலாம். எப்பயும் போல் இட்லி தோசைன்னு இல்லாமல் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இதை 4ஆக பிரிச்சுக்கிறேன். 4 இட்லி இதில் நான் செய்ய போகிறேன், அதனால் 4ஆக பிரிச்சுக்கிறேன். 4 இட்லிக்கான அளவுகளை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெரிய சைஸ் தவான்றதுனால 4 இட்லி செய்கிறேன். உங்களோட தவா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை குறைச்சிக்கோங்க. இப்போ இதை 4ஆக பிரிச்சுட்டு இதை லேசாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் இதுக்கு மேலே இட்லி மாவை சேர்த்துக்கலாம். ஒரு அரை கரண்டி அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு திரும்பவும் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா தவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.